வேஷம் வெரி குட். நெஞ்சம் உள்ளம் தேவி, என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? எழுதலையா? எனக்கு துர்காமாவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு கிளாஸ்ல இருக்க பிடிக்கவே இல்ல. துர்காமா கூட ஜாலியா வெளில போகணும் போல இருக்கு நைனி. நீதான் எனக்கு எல்லாத்துக்கும் ஐடியா சொல்லுவியே. இப்ப நான் துர்காமா கூட ஜாலியா இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு நைனி. ப்ளீஸ் நைனி. பேசாம இன்னைக்கு நீ ஸ்கூல் லீவு போட்டுட்டு துர்காம்மா கூட போயிருக்க வேண்டியதானே? நான் சூர்யா கிட்ட கேட்டேன். சூர்யா தான் வேணான்னு சொல்லி என்ன ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு போயிட்டாரு. மிஸ், துன்பம் துயர். உங்களை ஹெச்எம் வர சொன்னாங்க மிஸ். நீங்க போங்க, நான் வரேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கத்தாம மேட்ச் பண்ணுங்க. நான் ஹெச்எம் ரூம் போயிட்டு வரேன். ஓகே வெரி குட். எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. நீ டேபிள் கிட்ட போய் மிஸ் போனை எடுத்து உன் துர்காமாக்கு போன் பண்ணி பேசு. அவங்கள ஸ்கூலுக்கு வர சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. சூப்பர் நைனி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன இது புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ துர்காமா, நான் தான் பேசுறேன். தேவி, இது யார் நம்பரு? எங்க இருந்து பேசுற? இது மிஸ்ஸோட போனு. அவங்க டேபிள்ல போனை வச்சுட்டு ஹெச்எம் ரூமுக்கு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியாம போன் பண்றேன். தேவிமா, இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கலமா. உங்க கூட ஜாலியா வெளியில போகணும்னு ஆசையா இருக்கு. எப்படியாச்சும் என்ன வந்து கூட்டிட்டு போங்கம்மா, ப்ளீஸ்மா. அதுக்காக தான் மிஸ் போன்ல இருந்து அவங்களுக்கு தெரியாம போன் பண்ணேன். சரி, அம்மா இப்ப ஸ்கூலுக்கு வந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க போனை கொண்டு போய் இருந்த மாதிரியே வச்சுட்டு உங்க இடத்துல போய் உட்காருங்க. சரிம்மா சரிம்மா, சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க. துர்காமா வரேன்னு சொல்லிட்டாங்க. குரு வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாதாஜி. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பொதுவா ஜாதக பலன் பார்க்கணுமா இல்ல கல்யாண பொருத்தம் பார்க்கணுமா, வேற என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? நாங்க கல்யாணத்துக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம். அப்படியா, ரொம்ப நல்லதுமா. ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரலனாலும் பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் சொன்னா நானே சார்ட் பண்ணிடுவேன். ஜாதகம் கொண்டு வந்து இந்தாங்க ஜோசியரே. ஜாதகி பேரு துர்கா தானே? ஆமா ஜோசியரையா. நீங்க உண்மையிலே ஜோசியம் பார்க்க வந்தீங்களா இல்ல என்ன டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன ஜோசியரையா இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் ஜோசியமே பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஜாதகிக்கு கருமாதியே முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? என்ன ஜோசியரே சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த ஜாதகி செத்து போய் 3 வருஷம் ஆகுது. ம் 26/3/2022. 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கல்யாணத்துக்கு நேரம் காலம் பார்க்க சொல்றீங்க? இல்ல ஜோசியரே, இந்த ஜாதகக்காரி உயிரோட தான் இருக்கா. அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கா. ஆமா ஜோசியரையா, நாங்க எதுக்கு செத்து போனவங்க ஜாதகத்தை எல்லாம் எடுத்து வந்து உங்கள்கிட்ட ஜோசியம் கேட்க போறோம்? இல்ல, இந்த ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானம் கெட்டு போயிருக்கு.
அது மட்டும் இல்ல ஆயுள்காரக சனி பகவானும் பகையா இருக்கான். ராகு வேற சம்பந்தப்பட்டிருக்கான். அதனால இந்த ஜாதகிக்கு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும். இவங்க உயிர் போறதுக்கு விஷம் காரணமா இருந்திருக்கும். என் கையால நான் தான் அவ வாயில விஷத்தை ஊத்துனேன். ஐயா நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, ஆனா சம்பந்தப்பட்ட ஜாதகி குத்துக்கலாட்டம்ல இருக்கிறா. ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. ஆஹா, இல்ல இந்த ஜாதகி உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜாதகி உயிரோட இருந்தா அவ உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அந்த ஜாதகிக்கு சொந்தமானதா இருக்காது. இன்னொருத்தருடைய உயிரா தான் இருக்கும். என்ன ஜோசியர் எப்படி சொல்றீங்க? நான் சொல்லலமா, கட்டம் சொல்லுது. ராசியில இருக்க கிரகங்கள் சொல்லுது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்தாங்க. குடு. வேண்டாம் வேண்டாம். செத்து போன ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கு பணம் வாங்குறது அதை விட பெரிய பாவம். என் வீட்டுல நடந்த கொலைய வெளியில சொல்லக்கூடாதுன்னு தான் கான்ஸ்டபிள் துர்காவை சாகடிச்சான். ஆனா அவ எப்படி உயிர் பொழைச்சு வந்தான்னு இப்ப வரைக்கும் குழப்பமாவே இருக்குங்க. நீங்க புறப்படுங்க. நாங்க வரோம். பாருங்க ஐயா.